இந்த வீடியோல கூலி படத்தோட காமெடி மிஸ்டேக்ஸை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஜினி எதுக்கு மேன்ஷன்ல கசாப் கடை நடத்தின்னு இருக்காரு? இவன் சமயக்காரங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா இருக்கு. அது என்ன டிராபிக் ஆனாலும் சரி, இவன் சமயக்காரங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. ரஜினி டிவி சேனல்ல வேலை செய்யற ஒரு ஃபோன் பண்ணி பாட்டு போட சொல்லுவாரு. பாட்டுக்கு நடுவுல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மேன்ஷன் ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஓடின்னு இருக்கிறது சவுண்ட் கேட்காது. இது வளைச்சு வச்சுக்க. பாத்தி டிவி உடைஞ்சு போச்சு. ரஜினி யாரும் குடிக்க கூடாதுன்னு ஒரு ஜக்கு ஃபுல்லா சரக்கு எடுத்துட்டு அதை தள்ளி விட்டுருப்பாரு. அப்ப அந்த ஜக்குல இருக்கிற சரக்கு யாருக்கு? இவர் போய் தனியா அடிக்கிறதுக்கா? என்னடா அது? பிராந்தின பிராந்தியா? அரஞ்சனா பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. அண்ணா என்ன பேசாம அண்ணா சொல்ல கேளுங்க. இது எப்படி? அங்க தரையில என்ன கொட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒருத்தன் கீழே வீந்து சரங்கின்னு போயின்னுங்கிறான். ஒருத்தன் ஓடி வந்து சரங்கின்னு போய் பேலன்ஸ் இல்லாம பக்கத்து ரூம் ஓடின்னுங்கிறான். இவன் உண்மையிலேயே ரஜினி அடிக்கிறதுக்கு வந்தானா இல்ல பின்னாடிக்கிற பொண்ணை பிடிக்கிறதுக்கு வந்தானா? ரஜினி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்து பேசின்னு இருந்தா அங்க ஒரு பொண்ணு கண்டுக்காம யூடியூப் பார்த்துன்னு இருக்கு. கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? நாகார்ஜுனா தயால வந்துட்டு 6 தடவை சுத்தியால அடிச்சு சாவடிச்சிருப்பாரு. ஆனா ஸ்ருதி ஹாசன் பாத்தீங்கன்னா அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். மலையில நஞ்சதுனால உயிர் திருப்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சத்யராஜ் எதுக்கு தயால் காது கிட்ட போயிட்டு பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிருக்காரு? ஏன் தூரத்துலன்னு சொன்னா ஒரு காது கேட்காதா? 2 பேரும் தனியா தானே இருக்காங்க. கடிக்கடா வாடாங்க. ட்ரெயின் ஓட்டுறவரை கொண்டுட்டாங்க. இப்ப இந்த ட்ரெயினை யார் ஓட்டுவாங்க? ட்ரெயினை எப்படி நிறுத்துவாங்க? இவங்க 4 பேர் சேர்ந்து தயால அடிக்க முடியல. ஆனா தயால் பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்ல பாத்தீங்கன்னா ரவுடிங்க பெரிய பெரிய கத்தி எத்துன்னு வந்திருப்பாங்க. ரஜினியோட ஆளு உபேந்திரா பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி எத்துன்னு வருவாரு. அந்த பொட்டியில ஏதோ பெரிய பெரிய ஆயுதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் துரும்புச்ச குக்கி எத்துன்னு வந்திருப்பாங்க. ரவுடிங்க பெரிய பெரிய கத்தியோட சண்டைக்கு வந்தா இவங்க அந்த துரும்புச்ச குக்கிங்ல வச்சு சண்டைக்கு போயிங்கிறாங்க. ரஜினியோட கூலி டீம்ல ஒரு தாத்தா இருக்காரு. சண்டை ஸ்டார்ட் ஆயிருந்தா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ரவுடிங்க எல்லாம் நேரா ஓடி வராங்க. அந்த தாத்தா என்னடா ரைட் சைட்ல எங்கேயோ ஓடின்னு இருக்காரு. சண்டை எங்க நடக்குதுன்னு தெரியாம அந்த தாத்தா மேன்ஷன் விட்டே வெளியே ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் ஃபைட்ல பாத்தீங்கன்னா அந்த தாத்தா எந்த சீன்லயுமே இல்ல. என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. எங்க பாருடா. டேய் ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. நாகார்ஜுனாவை 3 தடவை கோடாலியை வச்சு வெட்டியாச்சு. தேவையில்லாம எதுக்கு வாட்ச்ல கட்டி போட்டு இழுத்துங்கிறாங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். லாஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அமீர் கானோட ஆளுங்க வந்துட்டு டேபிள போட்டு வெயில்ல உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்காங்க. அவ்வளோ காருங்க இருக்கு. அந்த கார் உள்ள உட்காந்து சரக்கு அடிச்சா என்ன? வெயில்ல உட்காந்து சரக்கு அடிச்சா தலை கிர்ன்னு சுத்தாது? அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஹெலிகாப்டர் வருது. ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு 4-5 நாய்ங்க குதிக்குது. இன்னொரு ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா தர்மாஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஒரு தாத்தா வந்துருக்காரு. கையில கால டேட்டு குத்திக்கின்னு அமீர் கான் வராரு. ஃபுல் பேண்ட் ஃபுல் ஷர்ட் போட்டா அவர் கையில கால குத்தின்னுக்கிற டேட்டு எல்லாம் தெரியாதுன்னு ஷார்ட்ஸ் குட்டி பனியன் போட்டு வந்துருக்காரு. அமீர் கான் எதுக்கு ஹெலிகாப்டர்ல நாய்ங்களை வாக்கிங் கூட்டு வந்தாரு? ரவுடிங்களை சுடுறதுக்கு டேபிளுக்கு அந்த பக்கம் போய் சுடாம இந்த பக்கம் சுட்டு ரவுடிங்ல சுடுறன்னு டேபிள்ல இந்த சரக்கு பாட்டில் எல்லாம் சுட்டு தள்ளிட்டாரு. லாஸ்ட் சீன்ல சண்டையை போடாம ஓடி போன தாத்தாவையும் கூடவே இன்னொரு தாத்தாவையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஃபைட் நடக்கும்போது எங்க இருந்தாங்கன்னு தெரியல. தயால புதைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய குழி நோண்டி வச்சிருக்காங்க? இது தயாலுக்கு நோண்ட குழியா இல்ல எதுனா கிங்காங்க்கு நோண்ட குழியான்னு